அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். வமன் தபிஅஹு வ தாஅஹு பித்தீனி இலா யௌமித்தீன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேருதவியால் ரமலான் மாத இரவு தொழுகைக்கு பிறகு மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக நாம் ஏற்பாடு செய்து அதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சில மார்க்க செய்திகளை அறிந்து கொண்டிருக்கிறோம். இந்த பயானுக்கு முன்னாடி ஒரு சில தகவலை உங்களுக்கு நம்ம நினைவுபடுத்துகிறோம். சில குழந்தைங்களை ஆண்கள் பள்ளியில் மேல்தளத்துக்கு கொண்டு வராங்க. விவரம் அறியாத சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க. தொழும் பொழுது ஓடி ஆடி விளையாடும் போது மேல்தளங்கிறதுனால விபத்துக்குள்ளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் பிள்ளைங்களை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க தொழும்போது. அப்படி ஒருவேளை கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னா ஒன்று கீழ்த்தளத்தில் உங்களுடைய குடும்ப பெண்கள் வந்திருந்தால் அவங்கள்ட்டையோ அல்லது வீட்டில் ஒப்படைச்சிட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்கிறத நினைவுபடுத்துகிறோம். தொடர்ச்சியாக நாம் வாழ்வை கற்றுத்தரும் இஸ்லாம் என்ற தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் சில மார்க்க செய்திகளை அறிந்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் கடந்த தினம் வியாபாரத்திற்கு இஸ்லாமிய மார்க்கம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன என்பதையும், நபிமார்கள் ஒவ்வொருவருமே மார்க்கத்தை சொல்லி அவர்கள் பிழைப்பு நடத்தவில்லை, அவர்கள் ஒவ்வொருவரிடத்திலும் சில சுய தொழில்கள் இருந்தது என்பதையும், நபிகளார் உருவாக்கிய சஹாபாக்கள் இனாமாக கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்தை கூட தட்டி விட்டுவிட்டு தங்களுடைய கரத்தால் உழைத்து உண்ண வேண்டும் என்பதை எதிர்பார்த்த ஒரு சுயமரியாதை கூட்டத்தை நபி அவர்கள் உருவாக்கினார்கள் என்ற பல செய்திகளை நாம் கடந்த தினங்களில் அறிந்து கொண்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினத்தில் சூரா சஃப் என்ற 61வது அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், துக்மினூன பில்லா வ ரசூலிஹி, நீங்கள் அல்லாஹுவை நம்புங்கள், அல்லாஹுடைய ரசூலை நம்புங்கள், وَتُجَاهِدُونَ فِي سَبِيلِ اللَّهِ بِأَمْوَالِكُمْ وَأَنفُسِكُمْ ذَلِكُمْ خَيْرٌ لَكُمْ إِن كُنتُمْ تَعْلَمُونَ. ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் உங்களுடைய உயிராலும் உங்கள் செல்வத்தாலும் அல்லாஹுடைய பாதையில் நீங்கள் தியாகம் செய்யுங்கள், நீங்கள் அறிந்தால் இதுதான் உங்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். இதே கருத்தில் அமைந்த சூரா நிசா என்ற 4வது அத்தியாயம் 95வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், லா யஸ்தவில் காயிதூன மினல் முஃமினீன் கைர உலில் தரர் வல் முஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹி பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம். போருக்கு செல்லாமல் வீட்டில் தங்கி இருந்த இறை நம்பிக்கை கொண்டவர்களும் போருக்கு சென்று அல்லாஹ்வுடைய பாதையில் உயிராலும் செல்வத்தாலும் போரிட்டவர்களும் சமமாக மாட்டார்கள். அல்லாஹ் நபித்தோழர்களை 2 கூட்டமாக பிரிக்கிறான். நபித்தோழர்கள் எல்லோருமே உயர்வானவர்கள், நபித்தோழர்கள் எல்லோருமே அல்லாஹ்விடத்தில் மிக பெரும் கண்ணியத்தை பெற்றவர்கள். ஆனால் அல்லாஹ் திருக்குரானில் சூரா நிசா என்ற 4வது அத்தியாயம் 95வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், போருக்கு சென்ற ஒரு கூட்டம் உண்டு, போருக்கு செல்லாத ஒரு கூட்டம் உண்டு. லா யஸ்தவி, இவர்கள் இருவரும் சமமாக மாட்டார்கள். யார் தங்கள் செல்வத்தால் இறைவனுடைய பாதையிலே தியாகம் செய்கிறார்களோ, போரிடுகிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் தனி ஒரு தரஜா இருக்கிறது என்று அல்லாஹ் பேசுகிறான். இப்படி குர்ஆன் நெடுகளை நீங்க பார்த்தீங்கன்னு வைங்க, அல்லாஹ்வுடைய பாதையில உங்கள் செல்வத்தை கொண்டு போராடுங்கள், அவன் பாதையில் உங்கள் செல்வத்தை நீங்கள் செலவழியுங்கள், தியாகம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். என்ன தியாகம்? தர்மம் தானே நமக்கு தெரிஞ்ச தியாகம். 40ல் 1 ரூபாய் எடுத்து வச்சா நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. 100க்கு 2.5% 2.5 ரூபாய் எடுத்து வச்சுட்டோம் நீங்க, நம்ம தியாகம் முடிஞ்சிருச்சு. இது தியாகம் கிடையாது. இது அந்த பொருளாதாரத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய ஜகாத் என்ற கடமை. இதை செஞ்சுட்டா பொருளாதாரத்தை தியாகம் செய்ததாக அர்த்தம் கிடையாது. தியாகம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு தேவை என்று வந்துவிட்டால் நாம் உழைத்த மொத்த உழைப்பையும் இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் இழந்தாகணும். மொத்தத்தையும் தாரை வார்க்க சொன்னால், அல்லாஹ் சொன்னால் கொடுத்தாகணும். இதை இஸ்லாமிய மார்க்கம் தியாகம் என்று சொல்கிறது. அல்லாஹ் திருக்குரானில் சூரா நிசாவிலே பேசுகிறான். இப்போ நாளைய தினத்தில் ஆரம்பிக்கக்கூடிய முதல் வசனம், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், நீங்கள் விரும்பியதை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்காதவரை நீங்கள் நன்மையை அடைந்து கொள்ள முடியாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இப்போ நாம விரும்பியதை இறைவனுக்காக வேண்டி செலவழிக்க வேண்டும் என்று திருக்குரான் சொல்கிறது.
அப்ப எப்படியெல்லாம் செலவழித்தார்கள் என்பதற்கு ரசூலுல்லாஹ் சில வரலாற்று செய்திகளை நமக்கு முன்னிறுத்துறாங்க. அது ஒவ்வொரு செய்தி நீங்க பாருங்க. முதலாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய சஹீ புகாரினுடைய 3464வது நபிமொழி. பனி இஸ்ரவேல் சமுதாயத்தில் ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. பனி இஸ்ரவேல் சமுதாயங்கிறது மூசா நபி அனுப்பப்பட்ட, அவர்களை தொடர்ந்து பல இறை தூதர்கள் அனுப்பப்பட்ட ஒரு சமூகம். அந்த சமூகத்தில் அல்லாஹ் ஒரு 3 பேரை தேர்வு செய்கிறான். அவங்கள அல்லாஹ் சோதிக்கிறான். இவங்க எப்படிப்பட்ட மனநிலை கொண்டவர்கள் என்பதை அல்லாஹ் பார்க்கிறான். அதுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்னா, அந்த 3 பேர்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறை இருக்கு. ஒருவர் பார்வை குருடான மனிதர், இன்னொருவர் வெண்குஷ்ட நோயாளி, உடலெல்லாம் புண்ணு வந்து சீல் சலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நபர், இன்னொருவர் தலை வழுக்கையான ஒரு நபர். 3 நபருமே ஏழைகள். 3 பேருக்கும் பொதுவான பிரச்சனை என்ன? வாழ்வாதாரம் கிடையாது, வயிற்றுக்கு சாப்பாடு கிடையாது, ஏழைகள். 3 பேர்கிட்ட இருக்கிற வெவ்வேறு வகையான பிரச்சனை என்னவென்றால், ஒருவர் குருடர், ஒருவர் வழுக்கை தலை உடையவர், ஒருவர் வெண்குஷ்ட நோயாளி. அல்லாஹ் ஒரு வானவரை மனித உருவத்தில் அனுப்பி வைக்கிறான். முதல்ல அந்த வெண்குஷ்ட நோயாளி இடத்தில் செல்கிறார் வானவர். போய் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த நபரிடத்தில் கேட்கிறார், உனக்கு எது விருப்பத்துக்குரியது? அவர் தனக்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் சொல்கிறார். என்னுடைய தோலெல்லாம் ரொம்ப மோசமான தோலா இருக்கு, என்னால் இந்த துணியால வந்து என்னன்னா யாருக்கிட்ட இயல்பா பழக முடியல, நான் போனோம்னா மற்றவங்களாம் விலகி போய்கிட்டு இருக்கிறான், அதனால் என்னுடைய தோல் பழைய நிலைக்கு வரணும், அது ரொம்ப அழகான பொலிவோடு இருக்கக்கூடிய நிலையில் எனது தோல் மாறணும் நான் எதிர்பார்க்கிறேன். அந்த வானவர் உடலை தடவி கொடுக்கிறார். அவருடைய தோல் மிகவும் அழகு படைத்த ஒரு தோலாக மாறிவிடுகிறது. அந்த வெண்குஷ்ட நோயாளியாக இருந்தவர்கிட்ட வானவர் கேட்கிறாரு, உங்களுக்கு பிடித்த செல்வம் என்ன? எனக்கு ஒட்டகம்னா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ஒட்டகம்னா பிடிக்குமா? கருவுற்ற ஒரு பெண் ஒட்டகத்தை பரிசாக கொடுத்து அல்லாஹ் இதுல உங்களுக்கு பரக்கத்தை தருவான்னு சொல்லிட்டு போயிட்டார். அடுத்து வழுக்கை தலை உடையவர்கிட்ட போய் வந்து பார்க்கிறார். அவர்கிட்ட கேட்கிறாரு, உங்களுக்கு எது பிரியத்திற்குரியது? எனக்கு தலைமுடி இருந்தா ரொம்ப பிரியம். ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முன்னாடி இருந்த இது ஒரு பிரச்சனையா இருந்திருக்கு. இந்த தலைமுடி கொட்டுறது, தலைமுடி அதிகமாகணுங்கிற பிரச்சனை எங்க இருக்கு? ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முன்னாடி இருந்த இந்த பிரச்சனை இருக்கு. அப்ப அவர் சொல்றாரு, எனக்கு தலைமுடி அதிகமாக இருக்க வேண்டும், அது ரொம்ப வர்ணனையாக மிக பெரும் அழகோடு இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அப்ப ரசூல் அந்த வானவர் என்ன செய்கிறார், தலையை தடவி விடுகிறார். முடியெல்லாம் அதிகமாக வந்து மிக அழகான ஒரு தோற்றத்தை, முகத்தோற்றத்தை அவர் பெறுகிறார். அதன் தொடர்ச்சியில் அந்த மனிதர்கிட்ட கேட்கப்படுது, உங்களுக்கு என்ன செல்வம் பிடிக்கும்? எனக்கு ஒரு மாடுனா ரொம்ப பிடிக்கும், மாடு வளர்க்கிறது, மாட்டு குட்டி அதையெல்லாம் வைத்து வியாபாரம் செய்வது எனக்கு பிடிக்கும். ஒரு கருவுற்ற ஒரு பெண் மாடு, பசுமாடு ஒன்று அவருக்கு வழங்கப்படுகிறது. சொல்லிட்டு கொடுத்துட்டு சொல்றாரு, அல்லாஹ் இதிலே உங்களுக்கு பரக்கத்தை தருவான். மூன்றாவதாக குருடர்கிட்ட வரார். குருடரிடத்தில் வந்து என்ன சொல்கிறார் என்றால், உங்களுக்கு எது பிரியத்திற்குரியது? நான் எனக்கு கண்ணெல்லாம் தெரிஞ்சு மக்களையும் அல்லாஹ் படைத்த இந்த உலகத்தையும் பார்க்க எனக்கு ஆசை. கண்ணை தடவி விடுகிறார், கண் தெரிய ஆரம்பிக்கிறது. உங்களுக்கு பிரியத்திற்குரிய செல்வம் என்ன அப்படின்னு கேட்கப்படுது. அப்ப அவர் சொல்றாரு, எனக்கு பிரியத்திற்குரியது ஆடுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சினையுடைய ஒரு ஆட்டை அவருக்கு பரிசாக வழங்கப்படுகிறது. அல்லாஹ் இதில் உங்களுக்கு பரக்கத்தை தருவான் என்று சொல்லப்படுகிறது. கொஞ்ச நாள் ஆகிறது, 3 பேருடைய செல்வம் அளவு கடந்து அதிகமாக செல்வங்கள் வருகிறது. ஒட்டகம், ஒரு ஒட்டகத்தை பெற்றவர் ஏராளமான ஒட்டகங்களை வைத்து ஒட்டகம் மந்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு, மாட்டை வைத்தவர் மாட்டு மந்தை வைக்கக்கூடிய அளவிற்கு, ஆட்டை பெற்றவர் ஆட்டு மந்தை வைக்கக்கூடிய அளவிற்கு செல்வத்தில் பெரியவர்களாக மாறிவிடுகிறார். அப்போது வந்து அதே வானவர் மீண்டும் ஒரு பயணியை போன்று வருகிறார். யாரிடத்தில் ஒட்டகம் வழங்கப்பட்டதோ அவர்கிட்ட வந்து கேட்கிறார். என்ன கேட்கிறார் அப்படின்னா, நான் ஒரு பயணி, நான் ஒரு வழிபோக்கனா இருக்கிறேன், போற வழியில எனக்கு என்னுடைய சுமைகளை சுமப்பதற்கு, தாகித்தால் எனக்கு பாலை அருந்துவதற்கு ஒரு ஒட்டகத்தை கொடுத்தீங்கன்னா திருப்பி வரும்போது நான் கொடுத்துட்றேன். என்னவா கேட்கிறார் அவர்? இரவலா கேட்கிறார். எனக்கே சதக்காவா தந்துருங்கன்னு கேட்கல, இரவலாக எனக்கு ஒரு ஒட்டகம் தாங்க, நான் ஊருக்கு போவேன், பின்னாடி திரும்பி வருவேன், வந்து ஒட்டகத்தை கொடுத்துட்றேன். அப்ப அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவர் வந்த உடனே அதிகாரமா பேசல, ரெக்வெஸ்டா கேட்கிறார். யாரா இருந்தாலும் ஒரு உதவி கேட்கும்போது ரெக்வெஸ்டா தான் கேட்பாங்க. அப்படி தாழ்ந்த குரலோடு கேட்கிறார். அந்த வெண்குஷ்ட நோயாளியாக இருந்தவர் சொல்கிறார், ஒட்டகத்தை பெற்றவர், நான் தர முடியாது, நான் ஏன் உனக்கு தரணும்? அப்ப அடுத்த கட்டம் வானவர்களுடைய தோரணை மாறுது, பேச்சு எப்படி வருது? நீ வெண்குஷ்ட நோயாளி நான் கேள்விப்பட்டனே, உடம்பெல்லாம் புண்ணு வந்து மோசமான நிலையில் இருந்தவன் என்று நான் கேள்விப்பட்டனே, உனக்கு அல்லாஹ் தான் இப்படி செல்வத்தை எல்லாம் கொடுத்தவன மாத்திரானாமே, உண்மையா அப்படின்னு அடுத்த கேள்வி வைக்கிறாங்க. இறைவனுடைய அருளை நினைவுபடுத்துகிறார். அப்ப அந்த வெண்குஷ்ட நோயாளி சொல்றாரு, அப்படிலாம் கிடையாது, இந்த தோலை எல்லாம் பரம்பரையாக நான் பெற்றேன், இந்த செல்வத்தை எல்லாம் எங்க அப்பா மாட்ட முப்பாட்ட எனக்கு கொடுத்தது, அல்லாஹ்லாம் தரல என்று பேசுகிறார். அந்த வானவர் அதற்கு பதிலளிக்கிறார், நீ சொன்னது
பொய் என்றால், நீ சொன்னது பொய் என்றால் அல்லாஹ் உன்னை பழைய நிலைக்கு ஆக்கட்டும் என்று சொல்லிவிடுகிறார். பழைய நிலைக்கு, அதே நோயோடும் அதே ஏழ்மை நிலைக்கு தள்ளப்படுகிறார். அதே மாதிரிதான் மாடு அவர்கிட்ட போய் கேட்கிறார், இரவலா தாங்க, தர முடியாது, நீ முன்னாடி வழுக்கை தலையோடு இருந்தவன் தானே அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது, எனக்கு அதிகமான முடியெல்லாம் இருந்துச்சுன்னா அப்பவே அழகு, நீ சொன்னது பொய் என்றால் அல்லாஹ் உன்னை பழைய நிலைக்கு ஆளாக்கட்டும். அவருடைய 3வது நபர்கிட்ட போறாங்க. அந்த நபர்கிட்ட போய், ஒரே ஒரு ஆடு தாங்க, போற வழியில பாலை கறந்து குடிச்சுக்குவேன், திருப்பி வந்தால் நான் வரும்போது உங்களுக்கு நான் அந்த ஆட்டை திருப்பி தருகிறேன்கிறாங்க. அப்போது அந்த குருடர் சொல்லுகிறார், இதெல்லாம் அல்லாஹ் கொடுத்த சதக்கா. யாரு கொடுத்தது? நான் இதுக்கு முன்னாடி இருந்த நிலைமை எவ்வளவு மோசம் தெரியுமா? என்ன அந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறான். இது அல்லாஹ் கொடுத்த சதக்கா, நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக எதையும் உங்கள்கிட்ட நான் திருப்பி கேட்க மாட்டேன். நான் அப்போது அந்த வானவர் சொல்கிறார், நான் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தவன், உங்களை போன்ற உங்கள் 2 சகோதரர்கள் சோதிக்கப்பட்டார்கள். அவர்கள் அந்த சோதனையில் அல்லாஹ்வுடைய அருளை மறந்து நன்றி கெட்டவர்களாக மாறினார்கள். அல்லாஹ் உங்களுக்கு இதில் மென்மேலும் பரக்கத்தை தரட்டும்னு போயிட்டார். இந்த சம்பவம் எதை உணர்த்தது தெரியுமா? இறைவன் கொடுத்த அந்த செல்வத்தை ஒரு நாள் இறைவனை கேட்பதற்கு வருவான். அல்லாஹ் ஒரு நபரை, ஒரு ஏழ்மையானவரை, ஒரு வானவரை கூட அனுப்புவான். அல்லாஹ் நம்மிடத்தில் ஏதாவது ஒரு செல்வத்தை கேட்க வேண்டிய சூழ்நிலை வந்து கேட்டால் நாம் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. அதற்காக எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய இடத்திற்கு நாம் எப்போது வருகிறோமோ இறைவனால் அது கண்டிப்பாக அருள் செய்யப்படும் என்று மார்க்கம் சொல்கிறது. அதே போன்று அதனுடைய தொடர்ச்சியில் இன்னொரு நபிமொழியை நீங்க பார்க்கலாம். சஹீஹ் புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது 5974வது நபிமொழி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, முன் சென்ற காலத்தில் ஒரு 3 நண்பர்கள் அவங்க ஒரு மலையை கடந்து செல்கிறார்கள். வழியில மழை பெய்ய ஆரம்பிக்குது. அந்த மலை அடிவாரத்தில் ஒரு குகைக்குள்ளே தஞ்சம் புகிறார்கள். ஒரு பாறை உருண்டு வந்து அவர்களுடைய கதவை அடைத்து விடுகிறது, வெளியே வரதுக்கான அந்த வாயிலை அடைத்து விடுகிறது. 3 பேரும் சேர்ந்து மஷ்வரா பண்றாங்க, நம்ம மாட்டிக்கிட்டோம், ரப்ப தவிர காப்பாத்தங்க வழி கிடையாது, யார்கிட்டையும் போன் போட்டு மெசேஜ் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம என்ன செய்யலாம், அல்லாஹ் கிட்ட கோரிக்கை வைப்போம் அப்படின்னு சொல்லி 3 பேரும் முடிவெடுக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில ஏதாவது ஒரு நல்லது பண்ணியிருப்போம், அந்த நல்லதை அல்லாஹ்விடத்தில் சொல்லி, அல்லாஹ் இதெல்லாம் உனக்காகத்தான் செஞ்சேன், எங்களை காப்பாத்திரியா அல்லாஹ், நன்மையை முன்னிறுத்தி அல்லாஹ்விடத்தில் கேட்போம். அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறானே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டோர்களே, வப்தகு இலைஹில் வசீலா, அல்லாஹ்வின் பக்கம் ஒரு துணை சாதனத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். நன்மை செய்துவிட்டு அல்லாஹ் கிட்ட உதவி கேட்டா அல்லாஹ் அதை விரும்புறான். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ் கிட்ட உதவி தேடுங்கள். ஒரு அமலை செஞ்சுட்டு அல்லாஹ்ட்ட ஹெல்ப் கேட்கணும். யா அல்லாஹ், நான் தொழுது இருக்கிறேன், எனக்கு அருள் புரியா அல்லாஹ், நான் நோன்பு வச்சிருக்கேன், எனக்கு அருள் புரியா அல்லாஹ், நான் சதக்கா செய்தேன், எனக்கு அருள் புரியா அல்லாஹ். ஒரு நன்மையை செய்து அல்லாஹ்விடத்தில் உதவி கேட்டால் அல்லாஹ் அந்த உதவியை கொடுக்க தயாராக இருக்கிறான், மார்க்கம் சொல்லுது. அந்த அடிப்படையில் இந்த 3 பேர் என்ன செய்யறாங்க, ஒவ்வொருத்தரும் தாங்கள் செய்ததை சொல்லுகிறார்கள். ஒருவர் சொல்லுகிறார், யா அல்லாஹ், நான் மாலை வேளையில் புறப்பட்டேன் என்றால், காலையில் புறப்பட்டேன் என்றால் மாலையில் தான் வீடு திரும்புவேன், ஆடுகளை மேய்த்து, பால் தான் எங்க வீட்டுக்கு உணவு, ஆட்டுடைய பால். ஒரு நாள் நான் வருவதற்கு தாமதமாகிவிட்டது, என் தாய் தந்தை தூங்கி விட்டார்கள், தாய் தந்தைக்கு கொடுக்காமல் பாலை யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன், மனைவிக்கோ பிள்ளைக்கோ எனக்கோ கூட நான் எடுக்க மாட்டேன். அன்றைக்கு தூங்கி விட்டார்கள். மறுநாள் காலை விடியல் வருகின்ற வரை நான் என் தாய் தந்தையை எழுப்பாமலும் என் பிள்ளைகளுக்கு பால் கொடுக்காமலும் நான் என் தாயினுடைய காலடியிலே கிடந்தேன். எதற்கு தெரியுமா? எங்க உம்மா மேல உள்ள பாசம் கிடையாது, எங்க வாப்பா மேல உள்ள மரியாதை கிடையாது, உன் மீது இருந்த பயம் அதுதான் அங்கே என்னை நிறுத்தியது என்று சொல்கிறார். உடனே அல்லாஹ் கிட்ட இதை சொன்ன உடனே அல்லாஹ் கொஞ்சம் அந்த கதவை திறக்க ஆரம்பிக்கிறான். அடுத்த நபர் சொல்கிறார், யா அல்லாஹ், எனக்கு ஒரு சிறிய தந்தை மகள் ஒரு பெண் இருந்தால், முறப்பெண் இஸ்லாத்தின் அடிப்படையில், அந்த பெண்ணை நான் திருமணம் செய்ய ஆசைப்பட்டேன். ஒரு முறை அவள் என்கிட்ட ஒரு கடன் உதவி கேட்டா, நான் கடன் கொடுக்கும் போது உன்னை எனக்கு அதற்காக தர வேண்டும் என்று நான் டிமாண்ட் வச்சேன். ஒரு நாள் அந்த கடனை அவள் திருப்பி தரவில்லை, அவளை அடைவதற்கான ஒரு சூழ்நிலை கிடைத்தது, அவள் அல்லாஹ்வை பயந்து கொள் என்று சொன்னால் நான் அந்த இடத்தை விட்டு விலகிவிட்டேன், கடனை நான் திருப்பி கேட்கல, இதை நான் உனக்காக செய்திருந்தால் இந்த கதவை நீ திறன்னாங்க. கதவு திறக்கப்பட்டது. 3வது நபர் சொல்கிறார், பாருங்க, யா அல்லாஹ், என்னிடத்தில் ஒரு பணியாளர் இருந்தார், ஒரு வேலையாள், அவர் வேலையை முடிச்சுட்டு கூலி வாங்கணும்ல, அவருக்கான நெல் தானியங்கள், கோதுமை தானியங்களை அவருக்கான அளவை நான் எடுத்து கூலி வைக்கிறேன், அவர் வாங்காம ஏதோ ஒரு காரணத்தில் போயிட்டார். நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? அந்த கூலியை வைத்து நான் ஒரு நிலத்தில் அறுவடை செய்ய ஆரம்பித்தேன், விவசாயம் செய்ய ஆரம்பித்தேன். அமோகமான வளர்ச்சி, அதுல இருந்து அல்லாஹ் ஏராளமான செல்வத்தை கொடுத்தான். அதை கொண்டு ஏராளமான மாடுகளையும் ஆடுகளையும் ஏராளமான செல்வங்களை எல்லாம் நான் வாங்கினேன். நான் பணக்காரன் ஆனதுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட அளவு இருந்த அந்த தானியம் தான். பிறகு ஒரு நாள் கழித்து என்னுடைய பணியாளர் வருகிறார். அன்னைக்கு நான் வாங்காம போயிட்டேன், இன்னைக்கு நான் கேட்கிறேன், என்னுடைய பணத்தை நீ தான் கேட்டார். எனக்கு ஒரு பயம், ஒருவேளை நான் கொடுக்க வேண்டியது அதுவா இதுவான்னு எனக்கு தெரியல, நான் மொத்தத்தையும் கொடுக்க முன் வந்து விட்டேன். யா அல்லாஹ்,
இதை நான் உனக்காகத்தான் செய்தேன்கிறார். யோசிச்சு பாருங்க, மொத்தத்தை கொடுப்பாங்களா? ஒரு ஆளுக்கு இன்னைக்கு சம்பளம் 500 ரூபாங்க, அவர் 500 ரூபா வாங்கல, அந்த 500 ரூபாய் தூக்கி போட்டு நான் உழைச்சிருக்கிறேன், அதுல நான் உழைத்து 500 5000 ஆக்கி இருக்கிறேன், 5000 50,000 ஆக்கி இருக்கிறேன், 50,000 5 லட்சம் ஆக்கி இருக்கிறேன். மீண்டும் திருப்பி 5 வருடங்கள் கழித்து அவர் வருகிறார். என் 500 தானே நம்ம என்ன செய்வோம்? 500 கொடுக்கவே நம்ம யோசிப்போம். ஏன் அன்னைக்கு கொடுக்கும்போது வாங்க மாட்டீங்களோ, 5 வருஷம் கழிச்சு தான் கேட்பீங்களோ அப்படிமோ. அதையும் தாண்டி கொடுத்தா எவ்வளவு கொடுப்போம்? 500 கொடுப்போம். இந்த மனிதர் என்ன செய்தார் தெரியுமா? உன் மீது கொண்ட பயத்தின் காரணமாக என் செல்வத்தில் நான் மொத்தத்தையும் தூக்கி அவருக்கு கொடுத்தேன், அதை கொண்டு என்னெல்லாம் சம்பாதிச்சனோ எல்லாவற்றையும் நான் தாரை வார்த்தேன். ஏன் தெரியுமா? உன் மீது நான் கொண்ட பயம்தான் என்று அவர் சொல்கிறார். இந்த 2 சம்பவத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2 சம்பவத்திலும் 2 பேரும் உழைச்சிருக்கிறாங்க. ஆடு குட்டி வந்தா அதுவா பிறந்து அதுவே வளர்ந்துருமா? அதற்கு பண்ணை அமைத்து இவர் வளர்த்திருக்கிறார். ஏராளமான குட்டிகளை பெருக்கெடுப்பதற்கு இவர் முயற்சி செய்திருக்கிறார், உழைத்திருக்கிறார். ஆனால் அல்லாஹ் சோதித்தான் என்ற ஒரே காரணத்திற்காக மொத்த செல்வத்தையும் கொடுப்பதற்கு முன் வந்தாரே, இதுதான் ஜிஹாத். அல்லாஹ்வுடைய பாதையில் செல்வத்தை இழப்பதற்கான ஜிஹாத். அதே போன்று ஒரு நபர் கொடுத்த அந்த கூலியில் இருந்து ஏராளமான பணத்தை, ஏராளமான பொருளாதாரத்தை பெற்றார். மீண்டும் கூலியை கேட்கும் போது சொத்தையே கொடுத்தார். பார்த்தீங்களா? இதுதான் அல்லாஹ்வுக்காக வேண்டி செல்வத்தை கொண்டு நடத்தப்படுகிற ஜிஹாத். இந்த 2 பேருடைய மனசு எப்படி இருந்திருக்குன்னு வச்சு பாருங்க. அவ்வளோ பெரிய உழைப்பு, அவ்வளோ பெரிய பாடுபடுதல், எல்லாவற்றையும் நான் பாடுபட்டு உழைத்து ஒரு நபர் கேட்டார்கள் என்பதற்காக நான் மொத்தத்தையும் கொடுப்பதற்கு நான் முன் வருகிறேன் என்றால் இது யாரால நடந்தது? இறைவனுக்கு நான் பயந்து, இறைவனுடைய வசனங்களுக்கு நான் அடிபணிந்தது தான் இதற்கு காரணம். இன்றைக்கு இதே காரியத்தை முஸ்லிம் சமூகத்தின் நம்ம பக்கம் கொஞ்சம் திருப்பி பாருங்க. நம்முடைய மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எப்படி இருக்கு தெரியுமா? தந்தை எப்போது இறப்பார், தந்தையுடைய பொருளாதாரத்தை, சொத்தை எப்போது அபகரிக்கலாம், லாபகப்படுத்தலாம் என்ற எதிர்பார்ப்பில் இருக்கிற பிள்ளைகள் சமூகத்தில் அதிகம். என் புள்ள அப்படிலாம் கிடையாதுன்னு நினைக்காதீங்க. எங்க வாப்பா இறந்துட்டா அந்த வீடு எனக்கு நம்ம நினைக்காத நாள் கிடையாது. எங்க உம்மா இறந்துட்டா அந்த நகை எனக்குத்தான் என்று நினைக்காத பெண் பிள்ளைகள் கிடையாது. எல்லா பெண் பிள்ளைகள், எல்லா ஆண் பிள்ளைகளுடைய உள்ளத்துல உறுத்திக்கிட்டு இருக்கிற காரியம் என்ன தெரியுமா? எங்க வாப்பா மௌத்தாயிட்டு அந்த வீடு நமக்கு வந்துடும். மனைவி கிட்ட சொல்லுவார், பிள்ளைகள்கிட்ட சொல்லுவார், நீ படிக்கிறதுலாம் கவலைப்படாத, எப்படி வாப்பா போய் சேர்ந்துருவார், வீடு நமக்கு வந்துடும். உம்மா போய் சேர்ந்துருவாங்க, நகை நமக்கு வந்துடும். வாப்பாவுடைய பொருளாதாரம் பிள்ளை உம்மாவுடைய பொருளாதாரத்தை சீக்கிரமாக கையில கொண்டு வந்து விடலாம் என்ற எதிர்பார்ப்பில் தான் ஏராளமான பிள்ளைகள் சமூகத்தில் இருக்கிறார்கள். இதுதான் இஸ்லாம் சொல்லி கொடுத்த பொருளாதாரமா? இஸ்லாம் சொல்லி கொடுத்த அடிப்படையில் பொருளாதாரத்தை கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில் தியாகம் செய்வதா? இஸ்லாம் சில வரலாற்று துணுக்குகளை நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காலத்தில் நடந்த சம்பவத்தை பாருங்க. சஹீஹ் புகாரி 1388வது நபிமொழி. அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, அன்ன ரஜுலன் காலலி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன உம்மி, என்னுடைய ஒரு மனிதர் வரார் ரசூலாட்ட, அல்லாஹ்வுடைய தூதரை, என்னுடைய தாயார் நான் ஒரு பயணத்தில் இருக்கிற நேரத்தில் மௌத்தாகி விட்டார். நான் வெளியூர் போயிருந்தேன், எங்க உம்மா மௌத்தாயிட்டாங்க. நான் வந்து பார்க்கிறேன், மையத்தை தான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை. இப்போது என்னிடத்தில் ஒரு சொத்து இருக்கிறது. அந்த சொத்தை என் தாய்க்காக வேண்டி நான் சதக்கா செய்யலாமா? சதக்கா செய்தால் என் தாய்க்கு அந்த நன்மை போய் சேருமான்னு கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லஹா அஜ்ருன் இன் தஸத்தக்த அன்ஹா, அவளுக்காக, என் தாய்க்காக நான் சதக்கா செய்தால் அதனுடைய கூலி என் தாய்க்கு கிடைக்குமா? நபி அவர்கள் நாம் ஆமான்னாங்க. அதனுடைய தொடர்ச்சியில் அந்த நபித்தோழருடைய பெயரும் இடம்பெறுகிறது. சஹீஹ் புகாரினுடைய 2756வது நபிமொழி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சாத் இப்னு உபாதா, முக்கியமான அன்சாரி தலைவர்கள் ஒருத்தர், அந்த சாத் இப்னு உபாதா ரதியல்லாஹு அன்ஹு ரசூலாட்ட வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஒரு பயணத்துக்கு போயிருந்தேன், எங்க உம்மா மௌத்தாயிட்டாங்க. இப்போ எங்க உம்மா மௌத்தானதுனால தாயுடைய சொத்து யாருக்கு வருது? எனக்கு தான் வரும். உம்மா மௌத்தாயிட்டா பிள்ளையாகிய நான் தான் அந்த சொத்தை பெறக்கூடிய இடத்துல இருக்கிறேன். எங்க உம்மா கபருக்கு போயிட்டாங்க, மறுமையினுடைய வாழ்க்கைக்கு போயிட்டாங்க. அவர்கள் வாழ்க்கையில நன்மை ஏற்றுவதற்கு ஏதாவது நான் செய்யணும். என் தாயின் மூலமாக எனக்கு கிடைத்த சொத்தை நான் சதக்கா செய்ய தயாராக இருக்கிறேன். நான் சதக்கா செய்தால் அதனுடைய நன்மையை என் தாய் பெற்றுக் கொள்வாரா என்று கேட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமா தாராளமா செய்யுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த நபித்தோழர் சொல்கிறார், சாத் இப்னு உபாதா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஃபஇன்னி அஷ்ஹதுக அன்ன ஹாயித்திய மிக்ராஃப் சதக்கத்தை அலைஹா, நான் என்னுடைய தோட்டத்தை, என் தாய் மூலமாக எனக்கு கிடைத்த அந்த தோட்டத்தை என் தாயினுடைய கபருக்காக வேண்டிய நான் முழுமையாக சதக்கா செய்கிறேன் என்று ஒப்படைக்கிறாங்க. இதனுடைய அடிப்படை நீங்க பாருங்க, எங்க உம்மாவை நான் இதுக்கு அப்புறம் எந்த விதமான நன்மையும் என் தாய்க்கு நான் செய்ய முடியாது.
என் தாயை வந்து நான் குளிப்பாட்ட முடியாது, என் தாய்க்கு மலை ஜலத்தை அள்ளி போட முடியாது, என் தாய்க்கு நான் உணவூட்ட முடியாது, என் தாயை பரிவோடு சலாம் சொல்ல முடியாது, எல்லா விதமான நன்மைகளையும் நான் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு என் தாய் சென்று விட்டார்கள். இனி என் தாய்க்கு செய்வதாக இருந்தால் எதை செய்யலாம்? நான் சதக்கா செஞ்சாதான் உண்டு. எனது பொருளாதாரத்தில் என் தாய் மூலமாக எனக்கு கிடைத்த சொத்தில் மொத்தத்தையும் என் தாய்க்காக நான் சதக்கா செய்கிறேன் என்று முன் வராங்களே, இதுதான் அல்லாஹுடைய பாதையில், அல்லாஹுடைய பாதையிலே நம்முடைய செல்வங்களை எல்லாம் இழக்கக்கூடிய ஒரு காரியம். இதைத்தான் எதிர்பார்க்கிறோம். இப்படி கொடுங்கிறான்ல, இந்த மனசு வருமா லேசில? அங்க பாருங்க, 2 வரலாற்று செய்திகளை பார்த்தோம். 2 பேரும் தாங்கள் உழைத்த பொருளாதாரத்தை அவர்கள் யாருக்கோ ஒருவருக்கு தாரை வார்க்க தயாரா இருக்கிறாங்க அல்லாவுக்காக. இங்க தாய் உழைத்த பொருளாதாரத்தை கூட தாய்க்காக சதக்கா செய்யாத பிள்ளைகள் உண்டு. தந்தை உழைத்த பொருளாதாரத்தை கூட தந்தைக்காக சதக்கா செய்யாத பிள்ளைகள் உண்டு. சதக்கான எப்படி தெரியுமா? நம்ம மக்கள்கிட்ட மௌத்தாகி 1 மாதம் 2 மாதம் 10 மாதம் 1 வருடம் கழியும் போது உணவு பட்டலத்தை கொடுப்பார். எங்க வாப்பாவுக்காக நன்மை போய் சேரட்டும். அவர் 1 கோடி ரூபாய் வீடு கொடுத்திருப்பார். இவர் என்னன்னா 3000 ரூபாய்க்கு சோறு கொடுப்பார். எங்க வாப்பாவுக்கு போட்டும். ஏன் அந்த 1 கோடியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட பொருளாதாரத்தை ஏழைகளுக்கு கொடுக்க கூடாதா? ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஏழைக்காக வேண்டியதை செலவழிக்க கூடாதா? மனசு வராது. வாப்பா அவ்வளோத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறார். ஆனால் உண்மையில் நீங்கள் சிந்தித்து பாருங்கள், என் தந்தை இப்போது ஹயாத்தாக இருந்தால் அவர் எதை எதிர்பார்ப்பார் தெரியுமா? ஒவ்வொருவருடைய பாப்பாவும் ஒவ்வொருவருடைய தாயாரும் என்ன எதிர்பார்ப்பார்கள் தெரியுமா? திருக்குரானிலே சூரா முனாஃபிக் என்ற அத்தியாயத்திலே சொல்கிறான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானவர்களை அனுப்பி ஒரு மனிதனுடைய உயிரை கைப்பற்றும் போது அந்த மனிதர் சொல்வாராம், யா அல்லாஹ் கொஞ்சம் நீ அவகாசம் அளித்தால் நான் சதக்கா செய்து விட்டு வருகிறேன். எல்லா மக்களும் இப்படித்தான் சொல்வார்கள், கொஞ்சம் டைம் கொடு யா அல்லாஹ், நான் கொஞ்சம் போய் சதக்கா கொடுத்துட்டு வந்துடுறேன். இதைத்தான் அத்தனை மக்களும் கேட்பார்கள். என் தாய் மரணித்திருந்தால் அவர்களுடைய நிலைமை இதுதான், என் தந்தை மரணித்திருந்தால் அவர்கள் நிலைமை இதுதான். அவர்களுக்காக கொஞ்சம் சதக்கா கொடுக்கணுங்கிற மனசாவது இன்றைக்குள்ள சமூக பிள்ளைகளுக்கு உண்டா? கிடையாது. அப்ப பொருளாதாரத்தின் மீது எப்படிப்பட்ட ஒரு சிந்தனை இருக்கு பாருங்க. இஸ்லாம் பொருளாதாரத்தை சேர்க்க சொல்லிச்சு 3 நாள் 2 நாள் பார்த்தோமே. அந்த பொருளாதாரத்தை இப்படித்தான் இஸ்லாம் செலவழிக்க சொல்கிறது. வெறுமனே சதக்கா மட்டும் கிடையாது. யாரோ கண்ணு தெரியாது, யாரோ கண்ணுக்கு தெரியாத இடத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு உணவளிக்க இஸ்லாம் சொல்லல. அதோடு சேர்த்து என் தாய்க்காக வேண்டி, உன் தந்தைக்காக வேண்டி, அவர்களுடைய நன்மைக்காக வேண்டி நாம் செய்த சதக்காக்கள் என்ன? அதனுடைய தொடர்ச்சியில் இன்னொரு செய்தி பாருங்க. சஹி முஸ்லிம்னுடைய 4306வது நபிமொழி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து என்னன்னா, ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், இன்ன அபி மாத்த வ தரக மாலன், என்னுடைய தந்தை இறந்து விட்டார், செல்வத்தை எல்லாம் விட்டுவிட்டு சென்று விட்டார், நான் அவருக்காக வேண்டி சதக்கா செய்யலாமான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உன் தந்தை விட்டுவிட்டு சென்ற செல்வத்தின் மூலமாக நீ கொடுக்கக்கூடிய இந்த சதக்கா இருக்குதே, இதை வேற யாரு செய்வா? இதை உன்னை விட்டால் வேறு யாரு செய்ய முடியும்? அவருக்காக நீ செய்யக்கூடிய கடமைகளில் ஒன்று என்று சொன்னார்கள். அதே போன்று இன்னொரு செய்தி, சஹி புகாரினுடைய 6699வது நபிமொழி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஒரு நபி தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய சகோதரர் மௌத்தாயிட்டார், சில கடனோடு மௌத்தாயிட்டார், நான் அந்த கடனை அடைக்கணுமான்னு கேட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அந்த கடனை அடைக்க வேண்டிய பொறுப்புல நீ இருக்கிற. என் சகோதரர் மௌத்தாயிட்டார், அவர் ஹஜ்ஜி செய்ய வேண்டிய நியத்திலே இருந்து மௌத்தாகி விட்டார், அந்த ஹஜ்ஜை நான் நிறைவேற்றணுமான்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவருக்கு கடன் இருந்தால் எப்படி நிறைவேற்றுவது உன் மீது கடமையோ, அவருடைய ஹஜ்ஜை நிறைவேற்றுவது உன் மீது கடமை. இன்னைக்கு நம்ம ஹஜ்ஜி செய்யறதுக்கு நம்மள நிறைய பேருக்கு மனசு கிடையாது. பணம் சேர்த்து வச்சிருக்கிறோம்ல, பெண்கள்கிட்ட ஒரு குறிப்பிட்ட அளவு நகை இருக்கும், ஆண்கள்கிட்ட ஒரு குறிப்பிட்ட அளவு சொத்து இருக்கும். ஆனால் யாருடைய மனசு எடுத்து போகாது, ஒரு 4 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஹஜ் பண்ணணுமா, அது அவசியமானு பார்க்குறோம். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லியிருக்கிறான், சக்தி இருந்தால் தான் ஹஜ்ஜுங்கிறான், சக்தி இருந்தால் தான் ஹஜ் செய்யணும், நான் வேற யாருக்கு ஹஜ் கடமை கிடையாது. அந்த வசனத்தையே தவறாக மக்கள் புரிகிறாங்க. பொருளாதார சக்தியை பற்றி அல்லாஹ் பேசல. மக்காவுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் மக்கா காஃபிர்கள் தடுத்து வைத்திருந்தார்கள் ஹஜ் செய்யக்கூடாதுன்னு. ரசூலா எப்போ ஹஜ் பண்ணாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்குள் நுழைந்ததே ஹிஜ்ரி 8 தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் உள்ள நுழைய முடியாது. அதனால அல்லாஹ் வசனத்தை சொல்கிறான், பாதையால் அதன் பக்கம் செல்வதற்கு யாருக்கு தாக்கத்து இருக்கிறதோ, யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவர்கள் மட்டும் ஹஜ் செய்யுங்கிறான் அல்லாஹ். அவ பொருளாதாரத்தை பத்தி இது பேசல. 2வது கட்டமாகத்தான் மார்க்கம் சொல்கிறது, இதுக்கு பொருளாதார சக்தி தேவை, பொருளாதாரம் இருந்தால் செய்யுங்க, இல்லைன்னா அல்லாஹ் நிர்பந்தப்படுத்த மாட்டான். நம்மகிட்ட எல்லார்ட்டையும் ஹஜ் செய்வதற்கான போதிய பொருளாதாரம் உண்டு, யார்கிட்டையும் கிடையாமலாம் கிடையாது. கொஞ்சம் அதற்காக பாடுபட்டால், முயற்சி செய்தால் அந்த பொருளாதாரத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஹஜ்ஜி செய்வதற்கான முயற்சியோ, ஹஜ்ஜி செய்வதற்கான உழைப்போ, அதற்கான எந்த விதமான ஆர்வப்படக்கூடிய மக்கள் கூட மனிதர் நம்முடைய சமூகத்தில் கிடையாது. இது உண்மைதானே? நாமளே நமக்காக ஹஜ்ஜி செய்ய ஆசைப்படலை, நம்ம உம்மாக்காண்டி செய்வோமா? தாய் விட்டுட்டு போன பொருளாதாரத்தில் இருந்து கூட தாய்க்காக ஹஜ்ஜி செய்யாத பிள்ளைகள் சமூகத்தில் உண்டு. தந்தை விட்டு சென்ற பொருளாதாரத்தில் கூட தந்தைக்காக ஹஜ் செய்யாத பிள்ளைகள் சமூகத்தில் உண்டு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்க அண்ணனுக்காக ஹஜ் செய்யுங்கன்னாங்க.
சகோதர சகோதரிக்காக ஹஜ் செய்யுங்க. அவர்கள் விட்டு சென்ற கடனை அடைப்பது எப்படி உங்கள் பொறுப்போ அவர்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றுவது உங்கள் பொறுப்பு என்றார்கள். பொருளாதாரத்தை எதுக்கு சேர்க்க சொல்றான் அல்லாஹ்? இப்படியான அமல்களில் ஈடுபடுவதற்கு என்று சொல்லித்தரப்பட்ட இந்த பொருளாதாரத்தை நம்மள எத்தனையோ பேர் தவறான முறையிலே அந்த பொருளாதாரத்தை என்ன பெறுவது ஒரு பக்கம், அதை செலவழிப்பது மோசமான வழியில் செலவழிக்கிறாங்க. வீடு கட்டுவதற்கு ஆடம்பரம், 1 கோடியில் கட்டினா மட்டும் அது வீடு அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க. 1 கோடியில் கட்டணும், 2 கோடியில் கட்டணும், அதில் கொண்டு வந்து பொருளாதாரத்தை இழக்கக்கூடிய மக்கள், நிலத்தில் பொருளாதாரத்தை இழக்கக்கூடியவர்கள், பெரும் நகைகளில் பொருளாதாரத்தை இழக்கக்கூடியவர்கள், அமல்களுக்காக வேண்டி பொருளாதாரத்தை இழக்காத மக்கள் சமூகத்தில் உண்டு. இதைத்தான் அல்லாஹ் சொல்றான். இதுதான் அல்லாஹ்வுடைய பாதையில் உங்கள் பொருளாதாரத்தை கொண்டு செய்யப்படுகிற ஜிஹாத் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். சமூகத்தில் எத்தனை பேர் உண்டு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம நம்முடைய ஹஜ்ஜை அதிகமாக சிந்திக்கணும். நம்முடைய தாய் தந்தையினுடைய ஹஜ்ஜை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய சகோதர சகோதரிகளுடைய ஹஜ்ஜை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவர்களுக்காக வேண்டி பொருளாதாரத்தை கொஞ்சம் செலவழிக்கக்கூடிய இடத்துல இருக்கும். ஆனால் இன்னைக்கு நிலைமை எப்படி தெரியுமா மாறிடுச்சு? அண்ணன் தம்பியினுடைய பொருளாதாரத்தை பறிக்கக்கூடிய இடத்துல முஸ்லிம்கள் வந்து விட்டார்கள். சண்டை போடுவாங்க. அல்லாஹ் சொல்றான், யாரோ ஒருத்தர் கேட்டா கூட நீ இழந்துட்டு போயிரு பொருளாதாரத்தை, அது தப்பு கிடையாது. யாரோ உன்னிடத்தில் முறையிடுகிறான், அவனுக்காக மொத்த சொத்தையும் கொடுக்கலாம். நான் உன்னை ஜீரோல இருந்தாலும் மேல தூக்கி உட்கார வச்சேன், மறுபடியும் மேல இருந்து உன்னை ஜீரோல கொண்டு வர்றது எனக்கு ஒரு விஷயம் கிடையாது. யார் கேட்டாலும் சதக்கா செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிற மார்க்கத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் சொந்த அண்ணன் தம்பி கிட்ட பகை, சண்டை. அக்கா தங்கச்சிமார்கள்லாம் வந்துருவாங்க. இந்த சொத்துல என்ன, எங்க வாப்பாவோட சொத்துல எனக்கு தான் பங்கு வேணும், எங்க அண்ணனுக்கு கொடுக்காதீங்க, என் தம்பிக்கு கொடுக்காதீங்க, என் அக்கா தங்கச்சி கொடுக்காதீங்க. அவங்க எங்க வாப்பா உம்மாவும் படுக்கையில் கிடக்கும்போது நான் எவ்வளவு பாடுபட்டேன் தெரியுமா, எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா. தன் தந்தைக்கும் தாய்க்கும் செய்த பணிவிடைகளை சொல்லி தாய் தந்தையினுடைய மரணத்திற்கு பிறகு சொத்திலே பங்கை அதிகப்படுத்தி கேட்கக்கூடிய பிள்ளைகள் சமூகத்தில் அதிகம். எங்க வாப்பா கடந்தாரு 3 லட்சம் செலவு பண்ண அப்படிமா, இப்ப 3 லட்சத்தை கணக்கு கேட்கறான். இப்ப 3 லட்சம் செலவு பண்ணது வாப்பா காண்டி பண்ணல, உம்மாவாச்சன் பண்ணல, எனக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்குமே பண்ணல. இதையெல்லாம் பண்ணா கூடுதலா வாங்கிடலாம், அப்படிதானே பண்ணது. அதனால இதனுடைய அடிப்படை. அப்ப யாருக்காகவோ செலவழித்தால் அல்லாஹ் நன்மையை தரக்கூடியவன். உம்மாவுக்காண்டி செலவழிச்ச தரமாட்டானா? வாப்பாவுக்கு செலவழிச்ச தரமாட்டானா? இதுல சுயமரியாதை பண்றது கிடையாது. வாப்பா எப்ப சொத்தை தருவாரு, வாப்பா எப்ப மௌத்தாவாரு, உம்மா எப்ப மௌத்தாவாங்க, அவருடைய பொருளாதாரத்தை சொத்தை எப்போது கையகப்படுத்தலாம் என்ற மனநிலையிலே வளரக்கூடிய நபர்கள் இதிலும் சுயமரியாதை அற்ற யாசகம் கேட்கக்கூடிய நிலையில் தான் இருக்கிறார்கள். அல்லாஹ் சொத்தை பத்தி எப்படி சொல்றான் தெரியுமா? அந்த நபர் இறந்து விட்டால் அவர்களுடைய கடன் அடைக்கப்பட வேண்டும், அவர்களுடைய வசியத்து நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். வசியத்து ஒருவேளை ஹஜ்ஜா கூட இருக்கலாம். எங்க வாப்பாவுக்கு ஒருவேளை ஹஜ் செய்யணும்னு ஆசை இருந்திருக்கலாம். அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றிய பிறகுதான் அந்த பொருளாதாரத்திலிருந்து பங்கு எடுக்கப்படணும். ஆனா அதுல அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை 10 வருஷம் நடக்கும் கோர்ட்ல கேஸ். அந்த வீடு எனக்கா உனக்கா பாத்துருவோமா, வீடு சும்மா கூட கிடக்கட்டும், நான் உனக்கு கொடுக்க மாட்டேன், சண்டை ஓடும். அட அல்லாவுக்காக செலவழிக்கணும்னு பேசியிருக்கப்பா, அல்லாவுக்காக செலவழிக்கணும்னு மார்க்கத்தை படிச்சிருக்கியப்பா, அப்படிப்பட்ட தீனில் வந்தவனப்பா நீ இப்படி பண்ணலாமா? சொத்துக்காக வேண்டி சண்டையிட்டு குடும்ப உறவுகளை பிரித்து மிக பெரும் மோசகரமான காரியத்தை செய்யக்கூடிய இடத்துல இஸ்லாமிய ஆண்களும் இருக்கிறார்கள், இஸ்லாமிய பெண்களும் இருக்கிறாங்க. சண்டை போட வீட்டுல இருந்து கிளம்பி வருவா, வீட்டுல இருந்து தன் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து அண்ணங்காரன் சண்டை போடுறதுக்கு வந்துடணும், தம்பிக்காரன் சண்டை போட வந்துடும். தாய் படுக்கையில கிடக்கும்போது வந்து பாக்குறது கிடையாது, தந்தை படுக்கையில கிடக்கும்போது பாக்குறது கிடையாது. இதெல்லாம் நோட் பண்ணி வைக்கிறதுங்க. எந்த அளவுக்கு பெண்களுடைய மனநிலை அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்குவா. அன்னைக்கு ஒரு நாள் எங்க அம்மா கீழே விழுந்து கிடந்துச்சே, நீ வந்து பாத்தியா? நான் தானே பார்த்தேன். அப்ப பார்த்ததெல்லாம் வீட்டுக்கு தான், உம்மாவுக்கெல்லாம் பார்க்கல. பார்த்தது எதுக்கு? வீட்டுக்கு, தோட்டத்துறவுக்கு, வாகனத்துக்கு, உம்மா கடத்துல நடந்த நகைக்கு தான் பார்க்கறதே தவிர உம்மாவாச்சன்னு பார்க்கல, வாப்பாவாச்சன்னு பார்க்கல. சொத்துல சண்டை போட்டு நான் அனுபவிக்கலனாலும் பரவாயில்ல, நீ அனுபவிச்சிடக்கூடாது. இது எப்படிப்பட்ட ஜிஹாது? அல்லாஹ் சொல்றான், துஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹி பி அம்வாலிக்கும் அன்ஃபுசிக்கும், உயிராலும் பொருளாதாரத்தாலும் ஜிஹாது பண்ணுங்கறான். இங்க ஜிஹாது அண்ணன் கூட தான் நடக்குது, தம்பி கூட நடக்குது, வாப்பா கூட உம்மா கூட நடக்குது. பணத்தை விட்டு கொடுக்க மாட்டேன், அதுக்காக எந்த எல்லைக்கும் போய் எவ்வளவு பெரிய பொய்யை சொல்லி அவதூறை பேசி அத்தனை வகையான முசீபத்தையும் செய்து நற்குணத்தை இழந்து முஸ்லிமானு கேட்கிற நிலைக்கு ஒரு முஸ்லிம் அறிவிட்டான். நடக்குதா இல்லையா? இப்ப இஸ்லாம் சொல்லி தரக்கூடியது என்ன தெரியுமா? வாப்பாவா கொடுக்கக்கூடியது நம்ம தேடி வருதுன்னா பெற்றுக்கொள், ரொம்ப அலட்டிக்காத, அதுல உட்கார்ந்து சண்டை போடாத. பெற்றுக்கொள்ளக்கூடியது வேற யாரும் கிடையாது, உங்க கூட பிறந்தவன் தான் பெற்றுக்கொள்றான். உங்க அண்ணன் தான் வாங்கிக்கிறான், கொஞ்சம் கேட்டு பாரு, கிடைக்கலையா ரஹ்மானுக்காக விட்டு கொடுத்துரு. அதுல ரொம்ப உட்கார்ந்து சண்டை போடாது. உறவுகளை முறித்து கொண்டு வாழக்கூடாது. அக்காவோ தங்கச்சியோ அண்ணனோ தம்பியோ அப்படிப்பட்ட உறவுகள் தான் பெற்றுக்கொள்கிறார்கள். உன் தாய் தந்தையினுடைய கபரை நீ உணர்ந்து
சகோதரத்துவத்தோடு நடந்து கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்தை கூட தாய்க்காக வேண்டி சதக்கா செய்யுங்க. நான் சுயமரியாதையோடு என் உழைப்பு வச்சு நான் வாழ்றேன், எங்க வாப்பாவுடைய சொத்து எனக்கு வேண்டாம் அப்படி சொல்லுங்க. எங்க உமாவோட சொத்து வேண்டாம், அதனால எல்லாருமே இப்படி சொல்லணும் இல்லை. சிலர் உண்மையிலே ஏழைகளா இருப்பாங்க, தன் தம்பி ஏழைகளா இருப்பாங்க, தன் தங்கச்சி ஏழையா இருப்பாங்க, அவங்கள்ட்ட தூக்கி கொடுங்க. அதை தாண்டி நான் ஒரு தன்னிறைவு பெற்ற நிலையில இருந்தா வாப்பா சொத்துக்கு வேண்டாம், அதை கொண்டு தந்தைக்காக ஒரு ஹஜ்ஜு செய்வோம், தாய்க்காக ஒரு ஹஜ்ஜு செய்வோம், தந்தைக்காகவும் தாய்க்காகவுமே அதை சதக்காவாக மாற்றி விடுவோம். அவர்களுடைய கபரை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய முறையை அப்படியே உங்க புள்ள உங்கள்கிட்ட நடத்துவோம். சண்டை போட்டு இல்ல, எங்க அப்பாவுடைய சொத்துக்காக நீ சண்டை போட்டு இல்ல, இப்போ உன் சொத்துக்கு நான் சண்டை போடுவேன். உனக்கு எதுக்கு நான் ஹஜ் பண்ணேன்னு அவருக்கு பண்ணியா? உனக்கு எதுக்கு நான் சதக்கா கொடுக்க நீ அவருக்கு கொடுத்தியா? நீ உங்க உமாவுக்கு கொடுக்கல, உங்க வாப்பாவுக்கு கொடுக்கல, நான் உனக்கு கொடுக்கணுமா? இந்த நிலைக்கு வந்துருவான். பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒவ்வொன்றையும் பாடம் கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள். நீங்க செஞ்சு பாருங்களேன். எங்க வாப்பா கொடுத்த சொத்து பணம் ஏழையா இருந்தாலும் சரி, எங்க வாப்பாக்கு சதக்காவா போட்டுன்னு விட்டுருங்க. அப்படித்தான் இந்த நபித்தோழர் செஞ்சாரு. இந்த நபித்தோழர் ஏழையா அதனுடைய அதை பற்றிய பேக்ரவுண்டே இல்லை. ஆனால் என் தாய் மௌத்தாயிட்டாங்க, இருந்தா சதக்கா செய்ய சொல்லியிருப்பாங்க. நான் அந்த சொத்தை எடுத்துக்கொள்வதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் என் தாய்க்காக நான் அதை சதக்கா செய்கிறேன் என்ற நிலைக்கு முன் வந்தாரு. வாப்பாவுடைய கபரை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உம்மாவுடைய கபரை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர்கள் மறுமையில வெற்றி அடைந்து தரஜாவில் உயர்ந்து சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதை நீங்கள் எதிர்பார்த்தால், தன்னிறைவு பெற்றவர்களாக பிள்ளைகளாக நீங்கள் இருந்தால், அதை தாண்டி வாப்பாவுடைய சொத்து வந்து எதிர்பார்க்காது. அவர்களுடைய சதக்காவுக்காக முற்படுங்க. இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், துஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹி பி அம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும். உயிராலும் செல்வத்தாலும் அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடுங்கள். ஸாலிக்கும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன். நீங்கள் அறிந்தால் இதுதான் உங்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹ் சொல்கிறான். அதனுடைய தொடர்ச்சியில ஒரு சில தகவல்களை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறோம். நேற்றைய தினத்தில் பேசும்பொழுது அஸ்மா பின்த் அபிபக்கருங்கிற ஒரு பெண்மணியுடைய வரலாற்று சொன்னோம். ஞாபகம் இருக்கா? சொன்னோமா? யாருக்குமே ஞாபகம் இல்லையா? பேரிச்சம்பள தோட்டத்துக்காக 6 கிலோமீட்டர் நடந்து போனாங்கன்னு ஞாபகம் இல்லையா? யாருக்குமே ஞாபகம் இல்லையா? சொன்னோம். சரி, அஸ்மாவுடைய கணவர் பேர் என்னன்னு நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? என்ன பேர்? ஜாஃபர் அப்படின்னு நான் சொன்னேன், தப்பு. ஜுபைர் பின் அவ்வாம் ரதியல்லான் அவர்கள், இவர் தான் அஸ்மாவுடைய கணவர். நான் ஏன் கன்ஃபியூஸ் ஆச்சு அப்படின்னா, ஜாஃபருடைய மனைவி பேரும் அஸ்மா தான். 2 அஸ்மா உண்டு சமூகத்தில். அங்கே அஸ்மா பின் உமைஸ்னு ஒரு நபித்தோழியர், அவங்க ஹிஜ்ரத் அபிசினியாவுக்கு போனாங்க. அவருடைய கணவர் தான் ஜாஃபர், அவரும் சொர்க்கவாசி. நம்ம பேசுகிற அஸ்மா யாருன்னா அஸ்மா பின் அபிபக்கர், அபுபக்கருடைய மூத்த பொண்ணு அஸ்மாவை பற்றி பேசணும். அவருடைய கணவர் வந்து ஜுபைர் பின் அவ்வாம் ரதியல்லான் அவர்கள். அதனால வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டு. மற்ற சொன்ன செய்தி எல்லாம் உண்மைதான், நபருடைய பேரை மாற்றிட்டோம். ஜுபைர் என்று வரக்கூடிய இடத்துல ஜாஃபர் என்று சொல்லிட்டோம். சகோதரர்களில் ஒருத்தர் நினைவுபடுத்தினார், பெண்களில் இருந்தும் சில பேர் நினைவுபடுத்தினாங்க. அதனால் உங்கள்கிட்ட நம்ம சொல்லிக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்துக்கான அமல் அதையும் சொல்லி கேள்விக்குள்ளே போயிடும். அதை சொல்லிட்டு கேள்விக்கு போயிடும். பெண்களுக்கு கேள்வி வேண்டாம். யார் போகிறா? இல்லை, பெண்களுக்கான ஒரு கேள்வி நம்ம தயாரித்து வச்சுருக்கிறோம். இன்னைக்குள்ள பயானில் இருந்து தான். இந்த ப்ரோக்ராம் முடித்த உடனே சகோதரர்கள், நம்ம இமாமோ அல்லது நிர்வாகி யாராவது வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க. கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. அந்த கேள்வி சொல்லி யார் பதில் சொல்கிறாங்களோ அவங்களுடைய பேரை பட்டியலில் சேர்த்துருவோம். ஒவ்வொரு பதில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு பரிசு உண்டு. அது கடைசி 29வது இரவில் கொடுக்கப்படும். அதை உங்களுக்கு நம்ம நினைவுபடுத்திக்கிறோம். இப்போ ஆண்களுக்கான கேள்வி சொல்லிடலாமா? சரி, 3 நபர்கள் பனி இஸ்ரவேல் சமுதாயத்தில், தெரிஞ்சவங்க கையை தூக்குங்க. பனி இஸ்ரவேல் சமுதாயத்தில் சோதிக்கப்பட்டார்கள் 3 நபர்கள். யார்? அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட செல்வம் என்ன? சோதனையில் யார் ஜெயிச்சா யார் தோத்தா? கையை தூக்குங்க, நான் கேட்கிறேன். நீங்க சொல்லுங்க. யாரு? இல்ல, அதான் அந்த 3 நபர்கள் யாரு? முதல்ல அந்த கேள்வியை ஒரு 4-5 கேள்வி கொண்டது ஒரு கேள்வி. 3 நபர்கள் யாரு? சரி 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 3. அந்த 3 பேருக்கும் கொடுக்கப்பட்ட செல்வம் என்னலாம்? சரி சரி. அந்த சோதனையில் யார் ஜெயிச்சா யார் தோத்தா? பெற்றவர் தோத்துட்டாரா? ஜெயிச்சுட்டாங்க. மற்ற 2 பேரும் தோத்துட்டாங்க. அல்லாஹ் கொடுத்த அந்த சோதனையை தோத்துட்டாங்க. சரியான பதில். உங்கள் பேர் இன்ஷால்லா நோட் பண்ணிக்கிறோம். 29வது இரவில் அதுக்கான பரிசு. பெண்களுக்கான கேள்வி வந்துடுன்னா ஒரு 5 நிமிஷம் இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சோன்னா இன்னொரு அமல் சொல்ல வேண்டியிருக்குல்ல, நாளைக்கான அமல். இன்றைய தினம் வந்து வெள்ளிக்கிழமை, மகரிப்பிலிருந்து வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சிருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெள்ளிக்கிழமைக்கென்று ஒரு பிரத்யேக அமலை சொல்லி கொடுக்குறாங்க. ஸலவாத்து சொல்லுங்க என் மீது அப்படின்னாங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக்க ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக்க ஹமீதும் மஜீத். எல்லாருக்கும் தெரிஞ்சது. அர்த்தம் மட்டும் நினைவுபடுத்துகிறேன்.
இறைவா இப்ராஹிம் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் நீ கொடுத்த அருளை போன்று எனக்கும், அதாவது எனக்கும்னா ரசூலாக்கும், முகமதுக்கும் முகமதுடைய குடும்பத்தாருக்கும் நீ அருள் புரி. இப்ராஹிமுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நீ கொடுத்த பரக்கத்தை போன்று முகமது அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நீ பரக்கத்தை கொடு அப்படின்னு கேட்குற ஒரு அற்புதமான ரசூலா மீது ஓதப்படுகிற சலவாத்து. ரசூல்லா சொன்னாங்க, மன் சல்ல அலைஹி ஸலாத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி அஷ்ரன். ஒரு முறை என் மீது நீங்கள் சலவாத்து சொன்னால் அல்லாஹ் உங்களுக்கு 10 அருள் புரிகிறான். அந்த அருள் எப்படினாலும் இருக்கலாம். பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளையா இருக்கலாம், வறுமையில் இருப்பவருக்கு செல்வமா இருக்கலாம், ஆரோக்கியமற்றவர்களுக்கு ஆரோக்கியமா இருக்கலாம். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு 10 அருள் ஒரு சலவாத்துக்கு அல்லாஹ் கொடுக்குற கூலி என்ன? 10 அருள் தருவான். இது ரமலான் மாதம். ரமலான் மாதத்தில் ஒரு சலவாத்துக்கு அல்லாஹ்விடத்தில் கிடைக்கப்படுகிற அருள்கள் அதிகமாக இருக்கலாம். அதில் குறிப்பாக ரசூலா வெள்ளிக்கிழமை அதிகமாக ஓதுங்க. நாங்கள் எல்லா நாள்லையும் ஓதலாம், குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் ஓதப்படுகிற ஒரு அற்புதமான ஒரு பிரார்த்தனை, அதை நீங்கள் நினைவுபடுத்தி கொண்டு அதிகமாக ஓதுங்க. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. யாரெல்லாம் ஓதுனா? சரி, அல்ஹம்துலில்லாஹ். நாளை தினத்தில் அதிகமான கைகளை உயர்த்தணும்னு எதிர்பார்க்குறேன். சரி, இன்ஷா அல்லாஹ். பெண்களுக்கு வந்து என்னன்னா ஒரு பொறுப்புதாரியை நம்ம ஏற்பாடு பண்ணி நாளையிலிருந்து கேள்வியை வச்சுக்குவோம். ஆண்களில் வந்து கேள்வி முடிஞ்சுது. சரிங்களா? இந்த நோன்பு கஞ்சி நம்ம ஏற்பாடு செஞ்சு நல்ல முறையில் போய்கிட்டு இருக்குது. அதற்காக உங்களுடைய பொருளாதாரத்தையும் தந்து உதவுங்கள். சகோதரர்கள் கூடுமான வரைக்கும் நம்முடைய பள்ளியில் வந்து நோன்பு திறக்க வாங்க. வீட்டில் திறக்கிறது ஒரு நல்ல காரியம், நம்ம அதை மறுக்க மாட்டோம், மனைவி பிள்ளைங்களோட திறக்கிறது. ஆனால் திறக்கிறதுனால மைனஸ் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு மகரிப் ஜமாத்து மிஸ் ஆயிரும். இதுதான் நடக்கும், எதார்த்தம். வீட்டில் நீங்கள் திறந்தீங்கன்னா மனைவி பிள்ளைங்களோட திறக்கிறது, அது மற்ற என்ன ரமலான் காலம் நோன்பு காலத்தில் பண்ணலாம். இப்போ நீங்கள் செஞ்சீங்கன்னா இதனுடைய விளைவு என்ன அப்படின்னா ஒரு ஜமாத்து நீங்கள் இழந்ததாக மாறும். ரமலான் காலத்தில் ஒரு ஜமாத் தொழுகை நம்ம இழக்கக்கூடாது. அதை கருத்தில் கொண்டு பள்ளியில் வந்து நோன்பு திறப்பதற்கு அதிகமாக முயற்சி செய்யுங்கள். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். எது சரி, இன்ஷா அல்லாஹ். நாளைய தினத்திற்கான சஹர் நேர முடிவு, நாளைக்கு 4வது நோன்பு. சஹர் நேர முடிவு 5:15, 5:15 முடியும். இந்த ஊர் பாங்க நீங்கள் கணக்கில் எடுக்காதீங்க. ஒரு 2 பள்ளியை தாண்டி மற்றவங்க எல்லாரும் சொல்கிறது ஃபஜர் பாங்கே கிடையாது, சஹர் பாங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. 5 மணிக்கு சொல்கிறாங்க, அது சஹர் முடிஞ்சிட்டுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது தவறானது. 5:15 தான் நாளைய தினத்தில் சஹர் முடிவு. இஃப்தாருடைய நேரம் 6:29, அதில் மாற்றம் இல்லை. 4 நோம்புக்கும் ஒரே நேரம் தான். 6:29 இஃப்தார் நேரம், 5:15 நாளைய தினம் சஹர் முடிவு. அவ்வளோதானே? சரி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.